இதய வீணை படத்திற்கான படப்பிடிப்பு காஷ்மீர் பகுதிகளில் நடந்து கொண்டிருந்த வேளையில் ராணுவ வீரர்களின் குழு ஒன்று எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்காக படப்பிடிப்புக்கு வந்திருந்தனர். எம்ஜிஆர் அவர்களும் அவர்களிடம் உரையாடி கொண்டிருக்க அந்த ராணுவ வீரர்களின் குழு எம்ஜிஆர் அவர்களை தங்கள் நலசங்கத்திற்கு வருமாறு கோரிக்கை விடுத்தனர். எம்ஜிஆரும் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் எம்ஜிஆர் அவர்கள் ராணுவ நலசங்கத்திற்கு பெரும் தொகை உதவி அளிக்க வேண்டும் என யோசனை தோன்ற கைவசம் அவரிடம் அந்த தொகை இல்லாத காரணத்தினால் அங்கிருந்த ஒரு தமிழக தொழிலதிபருக்கு போன் செய்து தனக்கு ஒரு பெரும் தொகையை கடனாக தர வேண்டும் என கேட்டார். மறுமுனையில் தொழிலதிபரோ, ஏன்னு திடீர்னு இவ்வளவு பெரிய தொகை கேட்குறீங்க, என்னாச்சு என்று கேட்க, இல்ல இங்க ராணுவ வீரர்கள் என்ன சந்திச்சுட்டு போனாங்க, நாளைக்கு நான் உங்க நலசங்கத்துக்கு பார்க்க போறேன், அவங்களுக்கு ஒரு பெருந்தொகையை உதவலான்னு தோணுச்சு, ஆனா என்கிட்ட கையில இப்ப அந்த அளவுக்கு இருப்பு இல்ல, அதனால நீங்க கொஞ்சம் தாங்க அப்படின்ற மாதிரி அந்த காரணத்தை கூற, அந்த தொழிலதிபரும், ஏன்னா நீங்க உதவி பண்றீங்கன்றது நல்லது தானே, ஆனா அதுக்குன்னு கையில பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெருந்தொகையை நீங்க கொடுக்கணுமா, கொஞ்சம் யோசிங்கன்னு எம்ஜிஆர் சற்று கோபமாகவே, நம்ம 2 பேரும் சென்னையில லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு காரணமே இந்த ராணுவ வீரர்கள் தான், அவங்க தான் உயிரையும் துச்சமான மதிச்சு இங்க அவங்க தேசத்துக்காக ஆற்ற சேவைக்கு நான் கொடுக்குற இந்த தொகைலாம் ரொம்ப சிறியதுப்பா அப்படின்னு கூற, தொழிலதிபரும் எம்ஜிஆரின் பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் மறுநாள் அந்த தொகையை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். பின்னர் எம்ஜிஆர் அவர்களும் அந்த ராணுவ வீரர்கள் நலசங்கத்திற்கு சென்று நிதி உதவியும் வழங்கினார். இதை எதிர்பாராத ராணுவ வீரர்களுக்கும் நிகழ்ந்த மகிழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். பின்னர் சென்னை வந்தவுடன் அந்த தொழிலதிபருக்கு தன் வாங்கிய கடன் தொகையை திரும்ப கொடுத்தார். உதவுவது என்பது எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்பது, உடுப்பது, உறங்குவது போன்ற இயல்பான செயல்களில் ஒன்றாகவே அமைந்துவிட்டது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மாயோ மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.